மிஸ்டர் லோக்கல் உங்க எல்லாரோட சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஸோ வந்து இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறோன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. ஸோ டவுட்டே வேண்டாம், நாளைக்கு என்ன நாள் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்றத ஓரளவு கெஸ் பண்ணுவீங்க. கவலைப்படாதீங்க, நானே சொல்லுவேன். நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது நல்லா இருக்கணும் நிகழ்ச்சிக்குள்ள போகணும்ல. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த நங்கூரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு கண்காட்சி பொருள் மாதிரி தான் தெரியும். ஆனால் இது 1844 திருகோணமலையில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு நங்கூரம். அந்த டைமில் கப்பல்கள் தான் அதிகமான ஒரு கடல் பிரயாணமாக இருந்துச்சு. இப்போயும் கப்பல் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் நிறைய விஷயத்தில் வந்து எல்லாம் அப்டேட் ஆயிடுச்சு இல்லை. இப்போ நங்கூரங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்க விஷயத்தை தடுத்து நிறுத்துறது மட்டும் கிடையாது, கட்டுக்கடங்காமல் போகிற விஷயத்த கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுறது தான் நங்கூரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கேட்க போகிற கேள்விக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, எப்படி சம்மந்தப்படுத்துறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நம்ம சின்ன வயசில் குழந்தையா இருந்த டைமில் வந்து நிறைய விஷயங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்போம், இல்லை நிறைய விஷயங்கள் கஷ்டம் கூட பட்டிருப்போம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சைல்ட்ஹுட் அமைகிறது இல்லை இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம திடீர்னு நம்மளுடைய குழந்தை பராயத்துக்காக சின்ன வயசுக்கு போயிட்டோம்னா முதல்ல என்ன பண்ணணும்னு நினைப்போம் அப்படின்றதான் கேள்வி. அதுக்கு நங்கூரத்துக்கு என்ன சம்மந்தம்? சில மெமரிஸ் வந்து நங்கூரம் மாதிரி வந்து அப்படியே சின்ன வயசுல நடந்த நல்லதும் கெட்டதும் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதான் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. ஐயோ ஃபீல் பண்ணாதீங்க, தமிழ் தான், பழமொழி. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசில் நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் உங்களுக்கு குழந்தையா கிடைச்சவொடனே நீங்கள் குழந்தைய ஆகணுதுக்கப்புறம் முதல்ல இதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன, அந்த நங்கூரம் பாயிண்ட் என்ன அப்படின்றதான் கேட்க போகிறோம். பதில் சொல்ல ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் முதல் ஆள் எங்கேயோ நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு. குடிக்கால அமர்த்தணும்னு சித்தியா கேன்னு சரி ஓகே. அவங்களுக்கு சின்ன வயசுல என்ன பண்றது அப்படின்ற டக்குன்னு எதுவுமே ஞாபகம் வரல, என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க. பட் இந்த வயசுல அழகா வெக்கப்படுறாங்க. தாத்தா ரொம்ப லக்கி. இது வைரம் பாஞ்ச கட்டடா. அப்ப தாத்தா பேர் தான் வைரமா? என்னடா சொன்ன? அப்பா இருக்க காலத்துக்கு போய் விளையாடுறதுக்கெல்லாம் ஆசை, ஸ்கூல் படிக்க ஆசை. சரி ஓகே தேங்க்யூ. ஸோ வந்து அவங்க சொன்னாங்க வந்து சின்ன வயசு போனால் முதல்ல விளையாட தான் ஆசை, அப்படி படிக்கிறதுக்கும் ஆசை. இப்போ நம்ம பசங்கிட்டலாம் கேட்டோன்னா ஐயோ ஏற்கனவே படித்தது போது மீண்டும் மீண்டுமா வாய்ப்பே கிடையாதுன்றவாங்க. பார்க்கலாம் யாரும் என்ன சொல்கிறாங்கன்னு. மறுபடியும் முதல்ல இருந்தா ඉස්කෝල යනවා. சரி ඉගෙන ගන්න තව ඕන. இகன கண்ண தான் கார்டு இருந்தால் பிடிங்கிறானுங்க, காசு இருந்தால் எடுத்துக்கிறானுங்க. ஆனால் அவங்ககிட்ட இருந்து படிப்பை மட்டும் பிடிக்க முடியாது சிதம்பரம் அப்படின்றாரு. ஸோ படிப்பேன் அப்படின்ட்டுருக்காரு. அவர் ஒரு லைன் தான் சொன்னார். ஏய் ஏய் ஏய், உன்னை போன்னு ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன், இவ்வளவு லென்த்தா சொல்றியே, உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? நோ பாஷ், நீங்கள் சொன்னதான் நான் டீட்டெயிலாக சொன்னேன். මගේ පොඩි කාලේ ஓ එතකොට අතීතයට යනවා. இல்லை மனதுக்காரன் சொல்லலாம். මොකොත් නෑ. ඉතින් ඒ කාලේ පහුණානේ. ඒ කාලේ සෙල්ලම් කරා, විවිධ දේවල් කරා. ඉතින් කාලෙත් එක්ක වයස ගියා. කාලෙන් කාලෙට දේවල් සිද්ධ වුණා. ඉතින් ඔහොම තමයි ජීවිතේ ගෙවන්නේ කවුරු. அவர் சொல்கிறாரு காலம் போயிருச்சு, காலம் கடந்துருச்சு, நிறைய விஷயங்களை இப்போ நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் ஒருவேளை சின்ன பையனை ஆகிட்டேன்னு சொன்னால் வந்து முதல்ல விளையாடுவேன், அந்த டைமில் என்னென்ன என்ஜாய் பண்ண மிஸ் பண்ண அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காரு. அழகான பஸ்ஸு. இவருக்கு சித்தா தெரியும், இவருக்கு சித்தும் தெரியும், ஜனங்களின் நாடியும் தெரியும், பணங்களில் கோடியும் தெரியும். சகலகலா டாக்டர் டாக்டர். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, கிட்ஸு போகிற பஸ் தான். பட் பஸ் வந்து இந்த டபுள் டக்கர் பஸ் பிங்க் கலரில் அழகாக இருந்துச்சு. அவ்வளோதான், சைட்டெல்லாம் அடிக்கல. வாங்க போகலாம். අම්මගෙන් කිරි බොනවා. ඊට පස්සේ ඉතින් ඊළඟට තමන් දැඩි වෙන්න කරන්න පුළුවන් කටයුතු කරනවා. ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு வந்து நான் குழந்தைகிட்ட முதல்ல தாய்ப்பால் தாங்க குடிப்பேன் அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வளர வளர நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ ஸ்கூலுக்கு போயிட்டு உங்க அம்மாட்ட தாய்ப்பால் குடிச்சவன் தானே? பையன் அப்பவே குடிய விடலையா? அதுவும் ஃப்ரீ தானே.
ඉගෙන ගන්න බැරි වෙච්ච දේවල් ආයි හොඳට ඉගෙනගෙන හොඳ තැනකට යනවා. මේ ඉන්න තැන වගේ නෙමෙයි. හොඳ තැනකට යනවා. හරි ඉගෙන ගන්න කියලා කියනවා. ඉගෙන ගන්න. ஹரி என்ன கவுண்டர்னு உங்களுக்கே தெரியும். அவர் சொல்லியிருக்காரு வந்து படிக்க மிஸ் பண்ணது ஒழுங்கா பண்ண முடியாமல் போனதெல்லாம் வந்து நல்லா படிச்சு இப்போ இருக்கிறத விட ஒரு நல்ல இடத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் அதை பண்ணுங்க. டே பரமா படிடா ஒழுங்கா படிடா. ඉස්සලාම දැන් අපි මේ කැම්පස් යන්න බැරි වුණානේ. මීට වඩා හොඳට තව අධ්‍යාපන කටයුතු කරන්න උත්සාහ කරනවා. ජීවිතේ මේ මිනිසුන් වෙනුවෙන් යමක් කරන්න, තව මොනවා හරි යම් දෙයක් කරන්න. මීට වඩා දැන් මම සිස්ටර් කෙනෙක්, ડોක්ටර් කෙනෙක්, ඒ වගේ තව නැත්තම් සමාජයට මොනවා හරි දෙයක් කරන්න මීට වඩා උත්සාහ කරනවා. ඊළඟට වැඩිහිටිය අය ගොඩාක් අසරණ වෙලා ඉන්නෝනේ අද කාලේ. ඒ වගේට වැඩිහිටි නිවාසයක් දාලා ඒගොල්ලන්ව බලා ගන්න. ඒ වගේ තව හොඳ දේවල් කරන්න මීට වඩා හිතනවා. ஐ வந்து இதட்டම යට හොඳක් වෙයි. Thank you very much. ஸோ வந்து அவங்க சொன்னாங்க யூனிவர்சிட்டி போக ட்ரை பண்ணாங்க. பட் வந்து கரெக்டான அந்த மார்க்ஸ் லெவல் இல்லாதனால யூனிவர்சிட்டி போக கிடைக்கல. மறுபடியும் பழைய வயசுக்கு போக கிடைச்சா சின்ன வயசுலேருந்து நல்லா படித்து யூனிவர்சிட்டி போகிறதுக்கு என்ன பண்ண முடியுன்றதை பண்ணுவேன்னு சொன்னாங்க. அது ஓகே, எல்லோரும் யூஸ்வலாக பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் அதை தாண்டி வந்து சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். அவங்க இப்போ ஒரு நர்ஸாக இருக்காங்க, சிஸ்டர். ஸோ வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. பிஜிஎம்லாம் வேணாம், அவங்க டாக்டர் ஆகணும் அப்படின்றத நினச்சி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமாக மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், சமூகத்துக்கு எதாவது நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு வந்து யோசிச்சிருக்காங்க. அதான் அடிக்கடி சொல்லுவோமே, மண்ணுக்கும் மக்களுக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவேன். இப்போ என்ஜாய் பண்ணலாமே. சரி, ஓகே. அவர் சொன்னார் நல்லா என்ஜாய் பண்ணுவேன் குழந்தையா போயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கடா போறீங்க நீங்க எல்லாரும்? மக்களே, இந்த குட்டி டவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே எறும்பு. கீழேருந்து மேலே ஓடுது, மேலேருந்து கீழே ஓடுது. நான் நினைக்கிறேன் அவனுங்களோட வீடு வந்து அந்த மேலே இருக்குது 2 டவர் போல் இருக்குது. ஸோ வந்து கருப்பு எறும்பு சிகப்பு எறும்பு ரெண்டும் இருக்கா. சிகப்பு எறும்பெல்லாம் வந்து லெஃப்ட் சைடு போகுது. ஆமாம், இதுதான் லெஃப்ட் சைடு போகுது. கருப்பு எறும்பெல்லாம் ரைட்டு சைடு போகுது. மேலே போயிட்டு 2 ராஜ்யம் உருவாக்குறாங்க. கலிங்க வம்சமும் சோழ வம்சமும் எதிரிகள் இல்லை. வரலாறு படி அப்படி இல்லை. டக்குன்னு அந்த 2 வம்சம் தான் வந்துச்சு. அந்த மாதிரி பண்ணுறாங்க போல இருக்கு. கோச்சடையான்றா. உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேள். கோட்டை பட்டினம். சிறு சிறு கோட்டைகளை வென்றது பெரிதல்ல, கோட்டை பட்டினத்தை வெல்ல வேண்டும் இந்த கலிங்கபுரி. தலைமை ஏற்று வென்று வர அனுமதி வேண்டும் அண்ணா. First thing that I would do is probably building Lego houses, I would say. Why there's so much remember? Because there are a lot of memories that I made when I was small. Oh, okay. Now what are you doing? I'm actually teaching here at Kurt in Colombo. Oh, nice. ஸோ வந்து அவர் இப்போ ஒரு டீச்சராக இருக்கார். பட் அவரோட சைல்டுஹுட்டில் அந்த லெகோ ஹவுஸ் இருக்குல்ல, அந்த குட்டி குட்டி அந்த இதெல்லாம் வச்சு நம்ம வீடு கட்டும். ஸோ அதை தான் அவர் முதல்ல பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த டைமில் அவர் இன்ஜினியராக ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இப்போ டீச்சர் ஆகிட்டாரு. ஸோ வாழ்க்கைன்னா அப்படி தான். நாங்கள் எங்கள் வாழ்க்கையோ போச்சு இந்த கதறிக்கிட்டு இருக்கோம். உனக்கு லாலிபப்பு கேட்குது. பால் குடிப்பேன். அவ்வளோ குழந்தை இல்லை. ஒரு ஸ்கூல் போகிற வயசுக்கு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல் போகிற வயசில் போகிறேன். சிறிய வயதில் ஸ்கூல் போவோம், விளையாடுவோம், சுட்டித்தனம் செய்வோம். முதல்ல ஓகே இதை கண்டிப்பாக பண்ணிடணும்னு நீங்கள் யோசிப்பீங்களே, மிஸ் பண்ணிட்டோம், இல்லாட்டி இப்போ இதெல்லாம் பண்ண கிடையாது இல்லை, அப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க சிறு வயசுல? நிச்சயமே நாங்கள் வந்து எதிர்பார்க்க வந்து விளையாட்டு தான். விளையாட்டு தான். அப்படி என்ன அந்த டைமில் ரொம்ப விளையாடுவீங்க? கிரிக்கெட் தான். கிரிக்கெட். மறுபடியும் குழந்தை வயசுக்கு போனால் நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நிறைய பேர் விளையாட்டை தான் சொல்கிறீங்க. பட் விளையாட்டாக இல்லாமல் விளையாட்டை சீரியஸாக சொல்கிறீங்க. அதுதான் நான் லைக் பண்ணுறேன். நாங்களும் பிளேயர் தான் சார். ஆனால் எங்களுக்கு ஃபுட்பால் எல்லாம் தெரியாது. ஆனால் எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். அது இதான் நீங்கள் நேற்று கேளுவேன். ஓகே பொடி காலம் போனால் இது தண்ணிவா கப்பாட்ட
ඔගලන් මේ ඔය පොඩි කාලගෙන වැඩසටහනක් කරන්නේ මගේ පොඩි කාලගෙන හිතනවා නම් මම මේ පැරණි මිනිස්සුම පොඩක් හිතනවා මේ ඒ කාලේ හිටපු මාමලාව අගේ කරන්න පුළුවන් මිනිස්සු ටිකක් හිටියානේ ஸோ அவர் வந்து ரொம்ப நேரம் யோசிச்சு வந்து கேள்வி 4-5 தடவை ரிப்பீட் பண்ணி அப்புறம் சொன்னார் ஓகே சின்ன வயசுல இருந்து அந்த மாமாமா இருங்க அவங்க எல்லாரும் மிஸ் பண்றோம் அவங்கள பார்க்க ட்ரை சேர்த்து போயிட்டேன் கட்டாயமா ஏன் தெரியுமா நான் யோசிச்சேன் இவ்வளவு நேரம் அந்த விளையாடுபத்துக்கு இல்லை ஏன்னா அந்த எங்கட காலத்துல இருந்த ஆக்கள் இப்போ இல்லை என்ன சமுதாயத்தை பார்த்து நான் சொல்கிறேன் ஏன்னா எங்களோட காலத்தில் இருந்த இந்த மாமமாக்கள் அப்பா அம்மாக்கள் எல்லாம் எங்களுக்கு நல்லதை தான் சொல்லி கொடுத்தாங்க இப்போ இருக்கிற காலத்தில் அப்படி ஒன்றும் இல்லை இப்போ அவங்கள மிஸ் பண்ணுறேன்னு கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அப்படி நினைக்கிறேன் இந்த காலத்தில் ஆக்கள் கபடி இல்லை மாமமாக்கள் அமைக்கிறாங்க அதில் இந்த சமுதாயம் கொஞ்சம் நாசமாக போயிடுது நிறைய பேர் விளையாட்டு இல்லை கிரவுண்ட் ஒன்று இல்லை இப்போ ஐசை தான் கொடுக்கிறாங்க ஒன்றுக்கா பழகுறாங்க அப்படி ஒரு காலம் அரசாங்கத்துக்கும் கணக்கு இல்லை சாதாரண அதை தேடி பிடிக்க செய்கிற போலீஸுக்கும் கணக்கு இல்லை யார் செய்கிறேன்னு பிடிக்கிறதுக்கும் அப்படி ஒன்றும் இல்லை அப்படி ஒரு கலைப்புல கொஞ்சம் யோசிக்குது அது ஒரு ஏன்னா முதல் கிரவுண்டில் நிறைய பேர் இருந்தாங்க விளையாட இப்போ அப்படியே ஒரு ஸ்போர்ட் ஒன்று செய்கிறதுக்காக இல்லை ஏன் காரணம் ஒன்று ரெண்டாவது தான் இப்படி ஒன்று இருக்கின்ற எனக்கு தெரியுமா அந்த காலத்தில் வறுமை இல்லை இந்த காலத்தில் வறுமை கூட ஏன் தின்றதுக்கு இல்லை தேடுற நாட்டில் எல்லாத்துக்கும் விலை வசதி வந்தவன் தான் வாழ்றான் உள்ளவன் வாழ்றானுங்க அப்படி ஒண்டி உங்களுக்கு தெரியுமோ தெரியா அப்படி தான் போகுது அந்த காலேஜ் ஸோ சின்ன வயசில் நாங்கள் நிறைய இந்த கேம்ஸு விளையாட்டு அதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இப்போ அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரமும் சூழ்நிலையும் இல்லை அதை சரி செய்யணும் முதல்ல அப்படின்ட்டுருக்காப்புல பார்ப்போம் இந்த மொத்த பில்டிங்கில் அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல சின்ன வயசுக்கு பேட்டுன்னு சொன்னேன்னா முதல்ல வந்து தவறு அப்படி முன்னுக்கு போகிற பலி விழுற அப்படி சின்ன சின்ன சீன் ஆகுறேன் வெளியே போகிறேன் அது என்ன சரி பிரச்சனை அது புழுந்து மண்டை கை ஒட்டிச்சு கொண்டு அப்படி சின்ன சின்ன பிரச்சனை ஆகுறது பிரச்சனைக்கு தான் சின்ன வயசில் கொண்டு நான் முன்னுக்கு போகிறேன் சரி ஓகே ஸோ வந்து அவர் அழகாக சொல்லியிருந்தாரு ஸோ எல்லாரும் இப்படி மட்டும் சொல்லும்போது இப்படியெல்லாம் நடந்திருக்கும் அதையும் சொல்லணும் அழகாக சொல்லியிருக்காப்புல அம்மாடி கீர்த்தனா வீழ்வது வெட்கம் அல்ல வீழ்ந்தே கிடப்பதுதான் வெட்கம் குழந்தைங்க போகிற சின்னத்தில் வந்து செய்ய மாட்ட விஷயம் என்னன்னு தெரியுமா என்ன சார் ஒரு பொருள் ஒன்று அடிக்க இல்லாட்டி அந்த பொருளை கேட்டு அல்லூர் சரியா அந்த பொருளை வாங்கி தர இல்லாட்டி இருக்க காட்டு மல்லூர் அந்த பொருள் கிடைக்க இல்லாட்டி இன்னொரு பொருளை கேட்டு ஆசைப்பாட்டு அதுவும் கிடைக்க இல்லாட்டி அப்படியோ ஒரு ஸ்டெப்பை ஒரு பொருளுக்கு போகிறேன் அந்த பொருளும் கிடைக்க இல்லாட்டி அழுந்து பெரட்டி கத்தி வாங்கி முன்ன கேட்கறது பின்னுக்காக்க பின்னு கேட்கறது முன்ன காக்கிறது ஆக்சுவலாக அவர் சொன்னது ஒரு வாழ்க்கை தத்துவம் இருக்கு நிறைய பேருக்கு அது கரெக்டாக புரிஞ்சான்னு தெரியல 30 வருஷத்துக்கு முன்னாலேயே உங்க அம்மா சொன்னா இன்னைக்கு நாள் நல்லா இல்ல பிறக்கிற புள்ள புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடும் வேண்டாம்னா நான் தான் கேட்கல இப்ப பாரு அதே மாதிரி மாட்டிடுச்சு எனக்கு வாழ்க்கை தத்துவம் சொல்லும் என்ன சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த ரோட்டில் நாங்கள் இது வந்து இப்போ இது வேலையெல்லாம் சொல்ல இந்த பைக்கில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் கேஸ் டீசென்ட் இல்லை ஓகே வந்து ஸ்மோக் இந்த கேஸ் இந்த ரோட்டில் போகிற வந்து மணி யூஸ் ஆக போகிறோம் அவங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ளல ஆஃப்டர் லாங் டைம் 20 years அப்படி தான் இப்போ நெருங்கல இப்போ நீங்கள் கேட்குற பதிலுக்கு எனக்கு நல்லா பதில் கொடுக்கல நான் வெளிநாட்டில் போயிட்டு தமிழ்நாட்டில் நல்லா தமிழாக பேசி வாங்கி அதில் யூடியூப் சேனலில் நல்லா கற்றுக்கி அது விஷயமெல்லாம் செஞ்சு வாங்கி அது இதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் வந்து அந்த விஷயமெல்லாம் எங்களோட மைண்டில் லைஃப்குள்ளே நாங்கள் வச்சுக்கொள்ள வேணும் இப்போ நாங்கள் எங்களோட கைக்கு யாரும் முன்னு கொடுக்கலாட்டி இப்போ மனுஷன்கிட்ட உலகத்தில் நாங்கள் வாழ்ந்துன்னு சொன்னேன்டா மனுஷனாக பிறந்தா நாங்கள் தான் திங்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பாட்டுறதுக்கு நாங்கள் தேடிக்கொள்ளுவோம் கமால்கள் வந்து 10 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்தால் கமால்கள் வந்து ஒரு சோறு போட்டி உணவு வந்து தரமாட்டாங்க நம்ம கைக்கு நம்ம தான் தேடி வேணும் நம்ம ஃபேமிலி குரூப்புக்குள்ள இருந்துட்டு சொன்னேன்ட்டு நம்ம ஃபேமிலியில் வந்து அம்மாவா அப்பாவா சிஸ்டவா அங்கிள் அங்கே பார்த்துட்டு என்ன சார் ஒரு சோறு படி ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க 2வது நாள் 3வது நாள் எங்களுக்கு கிடைக்காது நாங்கள் ஒர்க் பண்ணலாட்டி எங்களுக்கு பசியில் தான் பட்டினியில் தான் நாங்கள் சாப்பிடுவோம் லைஃப் என்ன சொன்னேன்ட்டு ஒரு மனுஷனை ஒர்க் பண்ணி கொண்டு செஞ்சு கொண்டு டீசெண்டாக
ரோட்டில் அப்படி இப்படி சும்மா இருக்காமல் கொண்டாந்து அதை வேலைக்கு போயிட்டு வாங்கி வீட்டில் போயிட்டு வீட்டில் லைஃப் ஒன்றுக்கு நாங்கள் கொண்டு போய் லைஃப் ஒன்று நான் கொண்டு போகிறேன்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட் டேலண்ட் ஒண்டிக்குவேன். இப்போ கல்யாணம் முடிச்சு ஒய்ஃபை பார்க்குற மாதிரி ஸ்டோரி ஒன்று இருந்துன்னு சொன்னால் நாங்கள் ஒய்ஃப் ஒன்று இருந்துன்னு சொன்னால் கடைசியில் நாங்கள் வேலைக்கு போகாமல் இருந்து கடைசியில் அதோட ஒய்ஃபோட எங்களுக்கு எந்த சண்டை பிடிக்கலாம். நாங்கள் ஒர்க் பண்ணின்னு சொன்னால் 24 hours பைப் விடாமல் வேலைக்கு போயிட்டு கொண்டு ஒய்ஃபையும் பார்த்துக்கொண்டு ஒன்று நல்லா ஆக்கி கீகி திண்டு குடிச்சு சந்தோஷமாக அண்டிமூடு போல போய் கோவாக்கு இந்தியா சென்னை ஹைதராபாத் காஷ்மீர் அந்த லொக்கேஷன் போய் சுற்றி வாங்கி அப்படிதான் சும்மா அந்த ஃபேமிலி லைஃப் ஒன்று நாங்கள் யூஸ் பண்ணுவேன். இப்போ எங்கள் ஃபேமிலி லைஃப் யூஸ் பண்ண போனேன்னு சொன்னால் $1 கேம் உங்கள் சொல்லி தான் கேட்குறான். பணம் இருந்தால் மனசங்கள் இருந்தால் பணம். வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட்டுக்கு நல்ல தத்துவமாக கேட்டுக்கொள்ளுங்க. மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பணம் தான் வேணும். பணம் இல்லாட்டி வாழ்க்கையை கடைசியில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. மனுஷன் உலகத்தில் வாழ்றேன்னு சொன்னால் மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பணம். இந்த பணத்தை நீங்கள் போடுங்க ஹெட்லைன் ஃபர்ஸ்ட் நியூஸ் டூ லைக்குக்கு. அப்படின்னா Thank you very much. Thanks. Okay. தத்துவம் என்ன நல்லமா? இந்த இடம் ஒரு மாதிரி பாலடைஞ்ச மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரியுதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் சைல்ட்ஹுட்டில் இதை மிஸ் பண்ணிட்டா அதை மிஸ் பண்ணுறோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நிறைய பேர் சைல்ட்ஹுட்டே மிஸ் பண்ணுறப்பா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் இந்த இடத்த மாதிரி தான். ஏன் இந்த இடத்த சொல்கிறேன்னா, முதல்ல இந்த இடத்துக்குள்ளே வரும்போது மூச்சு எடுக்கவே கஷ்டமாக இருக்குமே இந்த இடத்துல சொல்லி நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஆனால் இப்போ எனக்கும் சரி நம்ம என் கூட கேமராமேனுக்கு சரி அது பழகிருச்சு. இந்த இடம் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். அதை எழுந்துட்டோம் இதை எழுந்துட்டோம், ஐயோ இது நல்லா இருந்துச்சு இப்போ மிஸ் பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் என்ன தான் ஃபீல் பண்ணாலும் காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம். அதுக்கு நமக்கு தேவை பொறுமை, ரொம்ப பொறுமை. ஸோ அதனால் சைல்ட்ஹுட் சந்தோஷமாக இருந்தாலும் சுகமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். பட் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தைய உயிரோட வச்சுக்க ட்ரை பண்ணிங்கனாலே எல்லா காலத்துக்கும் உங்கள் வாழ்க்கை சைல்ட்ஹுட் மாதிரி சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் சைல்ட்ஹுட்டில் நீங்கள் மிஸ் பண்ண சந்தோஷங்கள் இப்போ கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? கிளம்ப போகிறோம். ஆமாம், கரெக்டு. ஸோ கேமராமேன் சல்மானுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்றும் இன்றும் என்றும் நான் உங்கள் தேவாக சொட்டாட்டா. பை பை மக்களே. சயின்ஸ் என்னது? பயோடாட்டால ஏன் போட்டோ எடுத்து அவன் போட்டோ ஒட்டி இருக்க? போடா நான்சென்ஸ். நீ இன்டர்வியூக்கு போக போறது இல்ல, உனக்கு பதிலா அவன் தான் போக போறான். எப்படி போவான்? அப்ளிகேஷன்ல தான் என் பேர் இருக்குதே. போடா இடியட். ஆள மாத்தின எனக்கு அவனோட பேரை மாத்த தெரியாதா? இந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட பேர் தான் அவனோட பேர். விஸ்வநாதன் அலை பிச்சு. அப்ப எனக்கு பேரு? உனக்கு பேரா எக்ஸ். செக்ஸா? எக்ஸ்டா. என்கிட்ட உருப்படியா இருந்து என் பேரு ஒண்ணுதான், அதே மாத்திட்டியா? ஏண்டா என்கிட்ட இருந்து பைக் எடுத்துக்கிட்ட, பெட் எடுத்துக்கிட்ட, இப்போ என் பேரை எடுத்துக்க போறியா? வேற என்னடா வேணும்? என்ன வேணும்? எதையாவது கேளு. அந்த ஷர்ட் நசக்காம போற போட்டு போவேனா? டை வச்சுக்க. வேற என்ன வேணும்? எக்ஸ் அந்த பேண்ட் கேள்வி கூட சர்ட்டுக்கு மேட்ச் இருக்குமா? வச்சுக்க. வேற என்ன வேணும்? இது வேணுமா? கேளு. எடுத்துக்கடா. பேரு பப்பு. வாட்? விஸ்வநாதன். அங்க இருக்கு. வயசு 8. வாட்? 28. அங்க இருக்கு. இந்த கம்பெனில சேர்றதுக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படை தகுதி ஞாபக சக்தி. ஏன்னா இந்த கம்பெனில தயாரிக்கிற எல்லா பொருட்களும் சின்ன குழந்தைகளுக்காக. சோ சின்ன வயசுல நடந்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பா ஞாபகத்துல இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் உனக்கு எதனா ஞாபகம் இருக்கா? நேத்து நடந்த வரைக்கும் ஞாபகம் இருக்கு சார். நான் நேத்து நடந்த விஷயத்தை பத்தி கேட்கல. தோராயமா ஒரு 8 வயசுல நடந்த விஷயங்களை பத்தி. அதத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வாட்? எதை பத்தி சொல்லுங்க சார்? நான் சின்ன பையனா இருந்தப்ப டெய்லி பெட்ல ஒண்ணு கடிச்சு வச்சப்ப எங்க அம்மா கால தொட்டு பார்த்துட்டு, ஏடா ஒண்ணுக்கு வந்தா என்ன போட்டுதான்னு சொல்லி என் தலையில கொட்டுன்னு கொட்டி அள்ள தரன்னு என்ன பாத்ரூம் பக்கம் எடுத்துட்டு போவாங்களே. You want me to tell you about that? எங்க பெரிய பர்த்டேக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு பைக் வாங்கி கொடுக்கலன்னு நான் எனக்கும் பைக் வேணும்னு சொல்லி எங்க அப்பாட்ட கேட்டப்ப, அந்த பக்கம் வந்துருந்த எங்க அம்மா இவனுக்கு என்ன வேணுமான்னு கேட்டப்ப, இவனுக்கும் பைக் வேணுமான்னு எங்க அப்பா சொன்னப்ப, ஏன்னா 8 வயசாகுதுன்னு பெட்ல ஒண்ணு கடிச்சு வச்சுட்டு உனக்கு எதுக்கு பைக்னு சொல்லி என் தலையில கொட்டுன்னு கொட்டி எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நான் மட்டும் அழுதுட்டே போயிட்டு You want me to tell you about that?
நானும் என் ஃப்ரெண்ட் தீபக் ஸ்கூல் சார் ஒண்ணு கடிச்சிட்டு ஸ்கவுட் சாங் பாடிக்கிட்டே வருவோமே. You want me to tell you about that? Oh, enough. 20 வருஷத்துக்கு முன்னால பழகின ஃப்ரெண்டோட பேரை தீபக்னு யோசிக்காம பட்டுன்னு சொல்றியே, உனக்கு என்ன ஞாபக சக்திடா? எஸ், ஸ்கவுட் சாங் எனக்கு கூட ஞாபகம் இருக்கு. அது ஏதோ அந்த பூனை அது அந்த பூனை இல்ல சார், இந்த பூனை. ஐயா இந்த பூனை தெரியுமா? ஐயா இந்த பூனை தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை கொன்று தின்ற எலியை குறை திட்ட நாயை. You are appointed. யா சீமா, அவனை மீட் பண்ண இடத்துல மீட் பண்ண டைம்ல டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா கண்டுபிடிக்க முடியல. Just hold. Yes, Dad. Interview is over. Okay. Wait, ma. என்ன? நீங்க அனுப்புற ஆளை எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். அவர் வேலையை பத்தி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவ்வளவுதானே? அவரை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் யாரை பத்தியும் தெரிஞ்சுக்க ஆசைப்படல. பாய். என்ன சொன்ன சீமா? Excuse me. Spider-Man. Yeah, baby. That's who I am. Good morning, auntie. Huh? What? Good morning, auntie. என் பேர் ஆண்டி இல்ல, பிரியா. Miss Priya. Meet Miss Leena. He's Mr. Vichu. Mr. Raj, this is Vichu. Welcome, Vichu. This is your section. This is your cabin. And this is your job. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஒண்ணு பண்ணுங்க, இதுல ஒரு ஸ்டாப் மாட்டி விட்டீங்கன்னால பசங்க இப்படி வச்சுக்கிட்டே வாக் பண்ணி போலாம். அப்புறம் இதுல சக்குன்னு ஒரு ராடு மாட்டி விட்டீங்கன்னால அதை பிடிச்சிட்டே பசங்க. மத்தபடி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சொல்லுங்க, என்ன வேலை? இது உங்க வேலை? இது வேலை இல்லைங்க, விளையாட்டு. இங்க விளையாட்டு தான் வேலை. என்ன சொல்றீங்க? டெய்லி காலையில 9 மணிக்கு இங்க வந்துடணும். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இங்க இருக்கணும். எவ்ரி 1 hour புது புது டாய்ஸ் மாத்தி மாத்தி இங்க வைப்பாங்க. அதோட விளையாடி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத பிடிக்காதத எழுதி வைக்கணும். இதுதான் உங்க வேலை. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். எங்க அம்மா கூட இனி 10 நிமிஷத்துக்கு மேல பொம்மையோட விளையாட விட மாட்டாங்க. ஆனா நீங்க காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் புதுசு புதுசா பொம்மை கொடுத்து விளையாட சொல்றீங்களே, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். இதுக்கு சம்பளம் கூட கொடுக்குறேன். நேரம் யாருங்க? எங்க அப்பா. அவரு கூட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுங்க. அவருக்கு ரொம்ப பெரிய மனசுங்க, ரொம்ப பெரிய மனசு. உங்களுக்கு கூட ரொம்ப பெரிய மனசுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். எப்பவுமே எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க. எப்பொழுதாலும் இது மேல சாஞ்சிட்டு தான் அழுவேன். இங்க போங்க, நான் இது மேல சாஞ்சிக்கிறேன்.